ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளதன் மூலம் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளர்கள் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வரும் மே 1ஆம் தேதி முதல் வங்கி ஏடிஎம்களில் அனுமதிக்கப்பட்ட இலவச பரிவர்த்தனைகளுக்கு பின் மேற்கொள்ளப்படும் கூடுதல் பரிவர்த்தனைக்கான கட்டணம் 21 ரூபாயில் இருந்து 23ஆக உயர்த்தப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கை டிஜிட்டல் மயமாக்கலுக்கு பதிலாக ஏழைகளிடம் நிர்வாக ரீதியாக பணம் பறிக்கும் நடவடிக்கையாக அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஒன்றிய அரசு அதன் தொடர்ச்சியாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பிறகு பண பரிவர்த்தனைக்கு கட்டணம், வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச தொகை இல்லாததற்காக அபராதம் தற்போது 21 இருந்து 23ஆக ஏடிஎம் கட்டணம் உயர்வு ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஏடிஎம் கட்டண உயர்வு மூலம் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளர்களே பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.